அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்காக வந்து பின்னாக்கா வீடியோஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி பார்க்கறது நம்ம 3rd வீடியோ. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஆ உ ஊ. அடுத்து ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ கழுத்து. அடுத்து கொஷின் நம்பர் 33. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். இதற்கான சரியான விடை ஆ மார்பு. ஆ மார்பு. அடுத்த கொஷின் நம்பர் 34. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் டேஷ். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் டேஷ். இதற்கான சரியான விடை ஈ இத் இந்து. ஈ இத் இந்து. அடுத்து கொஷின் நம்பர் 35. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து டேஷ். கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ யு. ஆப்ஷன் இ யு. அடுத்து கொஷின் நம்பர் 36. ஆந்தை எழுப்பும் ஒலி எது. ஆந்தை எழுப்பும் ஒலி எது. இதற்கான சரியான விடை ஆ அலரும். ஆ அலரும். அடுத்து கொஷின் நம்பர் 37. மயில் எழுப்பும் ஒலி டேஷ். மயில் எழுப்பும் ஒலி டேஷ். இதற்கான சரியான விடை அ அகவும். அ அகவும். அடுத்து கொஷின் நம்பர் 38. புறா எழுப்பும் ஒலி டேஷ். புறா எழுப்பும் ஒலி டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ குணுகும். ஆப்ஷன் ஆ குணுகும். அடுத்து கொஷின் நம்பர் 39. கூகை எழுப்பும் ஒலி டேஷ். கூகை எழுப்பும் ஒலி டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ குளரும். ஆப்ஷன் இ குளரும். அடுத்து கொஷின் நம்பர் 40. ஆநிரை என்பது எதன் தொகை மரபு. ஆநிரை என்பது எதன் தொகை மரபு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ மாடு. ஆப்ஷன் ஆ மாடு. அடுத்து கொஷின் நம்பர் 41. சோறு என்பதற்கு உரிய வினை மரபு எது. சோறு என்பதற்கு உரிய வினை மரபு எது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ உன். ஆப்ஷன் ஆ உன். அடுத்து கொஷின் நம்பர் 42. பூ என்பதற்கு உரிய வினை மரபு எது. பூ என்பதற்கு உரிய வினை மரபு எது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ கொய். ஆப்ஷன் ஆ கொய். அடுத்து கொஷின் நம்பர் 43. கூடை என்பதற்கு உரிய வினை மரபு எது. கூடை என்பதற்கு உரிய வினை மரபு எது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ முடை. ஆப்ஷன் ஆ முடை. அடுத்து கொஷின் நம்பர் 44. பானை என்பதற்கு உரிய வினை மரபு எது. பானை என்பதற்கு உரிய வினை மரபு எது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ வனை. ஆப்ஷன் ஆ வனை. அடுத்து கொஷின் நம்பர் 45. மெய்யொலி என்பதற்கான ஆங்கில சொல் டேஷ். மெய்யொலி என்பதற்கான ஆங்கில சொல் டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ கான்சனன்ட். ஆப்ஷன் இ கான்சனன்ட். அடுத்து கொஷின் நம்பர் 46. அகராதியியல் என்பதற்கான ஆங்கில சொல் டேஷ். அகராதியியல் என்பதற்கான ஆங்கில சொல் டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ லெக்சிகாலஜி. லெக்சிகோகிராஃபி.
ஆப்ஷன் ஆ லெக்சிகோகிராஃபி. அடுத்து கொஷின் நம்பர் 47. கல்வெட்டு என்பதற்கான ஆங்கில சொல் டேஷ். கல்வெட்டு என்பதற்கான ஆங்கில சொல் டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ எபிகிராஃப். ஆப்ஷன் இ எபிகிராஃப். அடுத்து கொஷின் நம்பர் 48. சித்திர எழுத்து என்பதற்கான ஆங்கில சொல். சித்திர எழுத்து என்பதற்கான ஆங்கில சொல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ பிக்டோகிராஃப். ஆப்ஷன் ஆ பிக்டோகிராஃப். தேங்க்யூ டீச்சர்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.